நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக இந்த புத்தாண்டின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பொருளாதாரே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த காலை ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதுனாலே எங்களை பாதுகாத்து ஒரு இடத்தில் வந்து இந்த ஆண்டின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்பா உங்களை சமூகத்தில் வீட்டிருப்பதற்கு தேவரையில் தயவுக்காக நிரூபிக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராய்ச்சி பங்கேற்ற ஒவ்வொரு தேவதாவே வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சபை விசுவாசிகளையும் இந்த செய்தி ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு தொடர்ந்து பொறுப்பேற்று வழிநடத்தி ஆசீர்வதித்து வர முடியாது. அருமை ரட்சகரும் பெருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2020வது வருஷத்திலிருந்து கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி இந்த 2021வது வருஷத்தில் காண செய்த பெரிதான கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, விசுவாச கிருபையின் ஊழியத்தில் இந்த 2021வது வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் அநேக வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரத்யேகமாக கர்த்தர் ஜெபம் பண்ணி அநேக போதகர்கள் சபைக்கென்று ஒரு வாக்குத்தத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதுபோல ஆண்டுடைய பாத்திலே நான் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு எங்கள் சபைக்குரிய வாக்குத்தத்தமான காரியங்கள் என்ன என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தின ஜெபத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தின வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய நடு பகுதியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக எடுத்த நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த 2021வது வருஷத்தினுடைய நம்முடைய சபையின் விசுவாச கிருபையின் ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தமாக 2020வது வருஷத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்யும். எத்தனையோ விதமான காரியங்கள், தீங்கான காரியங்கள், நெருக்கமான காரியங்கள் இந்த 2020வது வருஷத்தில் வந்தாலும் கர்த்தர் எல்லா சத்துருவின் காரியத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கக்கூடிய சகாயம் செய்கிற கர்த்தராக இருந்து வழிநடத்தினார். அதுபோல இந்த 2021வது வருஷத்திலேயும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவிலே நமக்காக எல்லா வியாதிகளின் நோய்களை சுமந்து தீர்த்து நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணினார். அவருடைய யெகோவா ராபாவாகிய சுகமாக்கக்கூடிய கர்த்தராக இருந்து மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நான் உனக்கு சுகமாக்கக்கூடிய கர்த்தர், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர், உனக்கு ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுகிற கர்த்தர் என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம் விசுவாச கிருபையின் வாக்குத்தத்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை குரூப்ல எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீர்கள், படிச்சிருப்பீங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு ஆதாரமாக கர்த்தர் ஒரு மனுஷன் எப்படியா இருக்கிறார் என்று பல விதங்களிலே பல கோணங்களிலே தியானித்தாலும் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பக்கபலமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு யெகோவா ராபாவாக நமக்கு ஆரோக்கியத்தை வரப்படுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பலவிதமான காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ வைரஸ் இருக்கத்தான் செய்யும், பலவிதமான துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும்.
இந்த பூமியில் இருக்கிறவருக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். கூடவே எந்த மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு தொடர்ச்சியாக ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர், உன் காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை கவனித்து நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அப்ப என்னன்னா, இங்க தண்ணீரை குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆரோக்கியம் உள்ள தண்ணீராய் மாற்றப்பட்டது. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று சொல்லி 19வது வசனத்திலே 19, 20, 21 போன்ற வசனங்களை நீங்கள் கவனித்து வாசித்தால், பின்பு அந்த பட்டணத்திலே இருக்கிற மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். இது சொல்லப்படுகிற காரியம் என்ன? அந்த பட்டணத்தில் உள்ள மனுஷர்கள் எலிசாவிடத்திலே வந்து சொல்கிறார்கள், என் ஆண்டவனே, நீங்கள் பார்க்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்பதற்கு ரொம்ப அருமையான இடம் தான், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா தண்ணீர் கெட்டது, நிலமோ பாழ் நிலம். தண்ணீர் கெட்டதாக இருப்பதினாலே அந்த நிலம் பாழ் நிலமா இருக்கிறது. பார்க்கிறதுக்கு என்னவோ நல்லதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உணர்த்தின காரியம், அப்படி கெட்டு போன தண்ணீர், பாழாக்கப்பட்ட நிலம் கர்த்தர் ஆரோக்கியம் உள்ள பட்டணமாய் குடியிருப்பு ஏற்றதாய் மாறினதுக்கு காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நான் கவனித்து இதை வாசிக்கும் பொழுது, தண்ணீர் கெட்டது, நிலம் வாழ்நிலம், ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த பட்டணம் ரொம்ப சூப்பரா இருக்குது, குடியிருப்புக்கு ஏற்றதா இருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு லேண்ட் நம்ம வாங்க போறோம்னு சொன்னா முதலாவது போய் பார்ப்போம். பார்த்த பிறகு அந்த லேண்டை வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்வோம்னா, அந்த இடத்துல நம்ம விசாரிக்கக்கூடிய ஒரே காரியம், அந்த இடத்துல தண்ணி எப்படி இருக்கும், எத்தனை அடியில தண்ணி இருக்கும், தண்ணி வரும், தண்ணி வந்தாலும் அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி என்பதை குறித்ததான காரியத்தை முதலாவது நம்ம அந்த ஒரு இடத்தை வாங்கும் போது கவனிப்போம். தண்ணி ரொம்ப அருமையா இருக்குங்க, இத்தனை அடி போட்டா வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது இடத்துக்குரிய காரியங்களை டாக்குமெண்ட் மற்ற காரியங்கள் சரியா இருக்கிறதான்னு பார்ப்போம். அதெல்லாம் எப்போ பார்ப்போம்? இரண்டாவது பார்ப்போம். முதலாவது குடியிருப்புகளோ பார்க்கறதுக்கு நல்ல இடமா இருந்தா கூட முதலாவது நாம் விசாரிக்கக்கூடிய காரியம் என்ன, தண்ணி எப்படி இருக்கிறது என்பதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தண்ணீர் எப்படிப்பட்டது என்பதை நாம் விசாரிப்போம். நாம் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமான காரியங்கள் வர வேண்டும் என்றால் தேவன் சொன்ன காரியம் என்ன? அப்ப அந்த இடம், அந்த தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, அந்த மனுஷர் எலிசாவை நோக்கி சொல்லுகிறார்கள், நீங்க பார்க்கிறபடி இந்த இடம் ரொம்ப நல்ல அருமையா குடியிருப்புக்கு ஏற்றதா இருக்குது, நல்லதா இருக்கிறது, ஆனா தண்ணி கெட்டதையா, இந்த நிலமும் பாழ் நிலமா இருக்கிறது என்று அந்த மனுஷர் தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவிடத்திலே வருகிறார். அப்பொழுது எலிசா சொல்லுகிற வார்த்தை என்ன, ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்திலே கொண்டு வந்தபோது, நல்ல கவனிக்கணும் பாருங்க, காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உள்ள கர்த்தர், நமக்கு தேவன் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், நம்முடைய காயங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் சொல்கிறார். ஆனால்
ஆரோக்கியமானதாக மாற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? அந்த காரியங்கள் படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர், வர பண்ணி என் காயங்களை எல்லாம் வச்சு மாற்றுவேன் என்று கர்த்தாவை நீங்கள் சொன்னீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில பூமியில நீங்கள் நானும் தன்னுடைய வாயினாலே சொல்லி அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நிலமாகி இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அந்த நிலத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வாயினாலே பேசி பேச 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 அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளையுடைய வாக்கு வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனை கவனித்து வாசிக்கும் பொழுது அப்போ என்னன்னா, அந்த மனுஷன் எலிசா தீர்க்கதரிசனம் வருகிறார் சொல்லுகிறார்கள். எலிசா அந்த மனுஷனை பார்த்து சொன்ன, ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்திலே கொண்டு வந்தபோது, அப்படின்னா எலிசா என்பவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் கர்த்தருடைய வாயாக இருப்பவன். இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அருமையான தேவனுடைய அநேக தீர்க்கதரிசனங்களை சொல்லுகிறார்கள், நிறைவேறாமல் போகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நிறைவேறாமல் போனார்கள், பொய்யான தீர்க்கதரிசிகளாய் மாறி போனார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவன், இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் உண்மை ஒன்று என்றால் இருந்தால் பொய் என்ற ஒரு காரியம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வார்த்தையை விசுவாசிக்கிறானோ, அவன் விசுவாசிக்கும் போது முதலாவது அவன் செய்யக்கூடிய காரியம் தேவனை சார்ந்து கொள்கிறான். அப்ப தேவனுடைய வார்த்தை சார்ந்து கொள்கிறவன் தேவனை சார்ந்து கொள்கிறான். அப்ப தேவனுக்குரிய வார்த்தைகளை பேசுகிற மனுஷன் கர்த்தருடைய வாயாக இருக்கிறான். அநேக தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், ஒரே ஒரு காரியம், தீர்க்க தரிசி என்றால் தீர்க்கமாய் கர்த்தர் உரைக்கிற வார்த்தையை அப்படியே உரைப்பவன் தான். சில பேர்லாம் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டான், அவன் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தீர்க்க தரிசி என்றால் கர்த்தருடைய வாயாக இருப்பவன். கர்த்தர் சொன்னால் மாத்திரம் அவன் தன்னுடைய வாயை திறப்பான். வார்த்தைகள் கர்த்தருடைய. இப்படிதான் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த மனுஷன் சொல்லுகிறார்கள், இந்த தண்ணி கெட்டதா இருக்கிறது ஐயா, அந்த நிலமும் வானிலமா இருக்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறபடி குடியிருப்பு ரொம்ப நல்ல இடமா இருக்கிறது, இந்த காரியத்தை மாற்ற வேண்டும் என்று எலிசா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது எலிசா தம்முடைய வாயிலை திறந்து சொன்ன வார்த்தை என்ன சொல்றான்? ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். எதை எலிசா சொன்ன தேவனுடைய மனுஷனாகிய கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தையின்படியே கொண்டு வந்தார்கள். அப்ப வரும் பொழுது அவன் என்ன பண்றானா, நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலமும் பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அந்த நீரூற்றண்டைக்கு எலிசா கடந்து போகிறான். அப்ப என்னன்னா, ஒன்றோடு ஒன்று ஒரு ஆரோக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் தேவ வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையின்படி நீங்கள் நானும் செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி சொல்லக்கூடிய காரியங்களை கேட்கிற மாத்திரம் அல்ல, அநேக நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுவார்கள். பேசுகிற வார்த்தைக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இராது. இந்த வேலையில் இந்த புது வருட ஆராதனையில தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவன் அதன்படி செய்கிறவனாய் மாற வேண்டும். அப்ப என்னன்னா, அநேக தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், செய்ய மாட்டார்கள், பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கையில் ஆரோக்கியமான கர்த்தராய் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால்
என்ன கர்த்தர் சொல்லுகிறாரோ கர்த்தருடைய வார்த்தைப்படி உன் வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் போது, செயல்படுத்தும் போது, இந்த உலகத்தில் எத்தனை விதமான வைரசுகள், துன்பங்கள், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு பரிகாரியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்பேற்பட்ட காரியங்களும் நம்மை அணுக முடியாது. கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்தார்கள். அப்ப என்னன்னா, அந்த தோண்டியை எடுத்து உப்பு அதில் போட்டு நீருட்டல் கூட தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனாலே சாவு வராது, நிலம் பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. கெட்ட தண்ணீராக இருந்தது, நிலம் பாழான நிலமாய் இருந்தது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே கடந்து வரும் பொழுது அவன் செய்தான். அந்த மனுஷர் செய்தார்கள், அந்த மனுஷன் வந்தார்கள். எலிசா என்ற தீர்க்கதரிசியில் வந்தார்கள். எலிசா வார்த்தை சொன்னான், அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்கள். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி கொண்டு வரும் பொழுது எலிசாவும் செயல்படுகிறான். செயல்பட்டு அதன்படி செய்யும்போது கர்த்தர் அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமான தண்ணீராய் மாறிட்டு, கர்த்தர் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமான காரியமாய், ஆரோக்கியமான தண்ணீராய் மாறிட்டு என்று சொல்லப்பட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள்ள எனக்குள்ள எந்த மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ, அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர், ஆரோக்கியம் உள்ள கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 20, 21, 22 போன்ற வசனங்களை நீங்கள் தியானித்து பார்த்தால், என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆரோக்கியம் என்பதை குறித்ததான காரியத்தை சொல்கிறேன். அப்போ உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆரோக்கியம் உள்ளவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக தேவனுடைய வார்த்தை என்ற ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை நீங்கள் நாம் கவனமாய் வாசிக்க வேண்டும். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, என் வார்த்தைகளை, என் வசனத்தை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். என் வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என் வசனம், என் வார்த்தை ஜீவனம், அவர் உடலுக்கெல்லாம். என் வார்த்தையை கண்டுபிடித்து தியானித்து அதன்படி செய்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜீவனம், அவருடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து ஜீவிக்கிறானோ, அந்த மனுஷன் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறான். அந்த மனுஷனுக்கு தான் கர்த்தர் சொல்றான், நான் அவனுக்கு ஜீவனும், அவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை எப்படி வருகிறது? ஒரு மனுஷனுக்கு தேவ வார்த்தையை படித்து அதை தியானித்து அதை இரவும் பகலும் கண்ணும் கருத்தமாய் அதை கண்டுபிடித்து அதன்படி செய்கிறவர்களுக்கு, அதை பின்பற்றுபவர்களுக்கு அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்கு எப்படியாய் மாறுகிறது என்றால், அது அவனுக்கு ஜீவனுக்குரியதாய் மாறுகிறது. அவன் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறதாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற கர்த்தர், உன் காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். ஒருவேளை பலவிதமான நெருக்கங்கள், துன்பங்கள், இந்த கொரோனா வைரஸினாலே
அருமையான உலகம் ஸ்தம்பித்திருந்தாலும் எந்த மனுஷன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையில கண்ணு கருத்தமாய் கவனித்து அதை வாசித்து அதை தியானித்து அதன்படி செய்கிறானோ, அந்த மனுஷனுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? அவன் ஜீவனுக்குரியவனாய் இருக்கிறான். தம்முடைய ஜீவனை அவன் கொடுத்திருக்கிறார். அவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கர்த்தர் வரப்படுகிறவராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோம்? வாழ்க்கையில கர்த்தர் ஆரோக்கியமானவராக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணக்கூடிய கர்த்தர் தான். யெகோவா ராபாவாக மாற வேண்டும் என்றால், அருமையான உன் காயங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆற்ற வேண்டும் என்றால், என் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த வருஷத்துல என் வார்த்தையின்படி செய்யக்கூடியவராய் மாற. அருமையான தேவனுடைய நய வஞ்சகமான வார்த்தையை நம்பி போகாதே. பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி ஓடாதே. கர்த்தர் சொன்ன வார்த்தை சார்ந்து கொள்ளு. உன்னை உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை, உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனுடைய வார்த்தை, உன் அதைரியத்திலிருந்து சிங்கத்தை போல தைரியம் உள்ள கொடுக்கக்கூடிய வார்த்தையை நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை சார்ந்து கொள்ள முடியும். கவனமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாக இருக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். உனக்குள் ஏற்படுத்திருக்கிற உன் இருதயத்துக்கள் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா காயங்களையும் ஆற்றுவேன் என்று குணமாக்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ்க்கையில செயல்படுங்கள். அந்த வார்த்தை உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணும். அந்த வார்த்தை ஆரோக்கியத்தை மாத்திரம் வரப்பண்ணாது, உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய அந்த காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அருமையான உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை 2021 வார்த்தை, வருஷத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை எரேமியா 30:17 படி கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காரியங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அதை வாசித்து தியானித்து அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உனக்கு யெகோவா ராபாவா சுகமாக்கக்கூடிய கர்த்தராக இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நம் கண்ணீர் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை சோதரிக்கிற நன்றி. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறீர்கள். அன்பின் பாடுவதே அருமையான நல்ல வேலைக்காக சொல்கிறேன். கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் நாங்கள் வாக்குத்தத்தங்களாக எடுத்துக்கொள்கிறோம். அப்பா, கர்த்தர் எல்லோரோடு பேசின வார்த்தை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த 2021 வருஷம் எப்படி இருக்குமோ என்று அங்கலாய்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுவரை நன்றி. எரேமியா 30:17 கர்த்தாவே, எங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி என்னுடைய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன் கர்த்தர் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த கரத்தில் இந்த 2021 வருஷத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 2020 வருஷம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவாதி தேவன் வரக்கூடிய வருஷங்களில் நாட்களில் காலங்களில் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்திவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நன்றி. நன்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்துவதும் சமாதானம் இப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2021 வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை வாயினாலே சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசியுங்கள். வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிங்கள். தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற வருஷமா, காரியங்களை ஆற்றுகிற வருஷமா இந்த வருஷம் இருக்கும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கு போகாதிருந்தால், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே விசுவாச கிருபையின் ஊழியங்கள் என்ற ஒரு சபை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை மாற்றும். God bless you. Praise God.
ஏசப்பா, எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க ஏசப்பா. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள். மேலும் இன்னும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் விசுவாச கிருபையின் ஊழியங்கள் ஃபெய்த் கிரேஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு சபை இருக்கிறது. நம்பர் 8 வேம்படியம்மன் கோயில் 7வது தெரு, குளத்துமா நகர், பல்லாவரம், சென்னை 43 என்ற முகவரிக்கு நீங்கள் சபைக்கு வருவீர்கள் என்றால் இன்னும் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். பலத்தினால் அல்ல, பரக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், என் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல. இன்னும் நாளில இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. இன்னும் நாளில இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா.